தலைவரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே ஸ்டைல் மட்டும்தான். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம எல்லா படத்துக்குமே வரோம் நம்ம. ஸோ நான்லாம் டை ஹார்ட் ஃபேன் நான். கிட்டத்தட்ட பாஷாவை எனக்கே தெரிஞ்சு நான் இது ஒரு 100 டைம்ஸ் மேலே பார்த்துருப்பேன் டிவி. தேட்டரில் ஆக்சுவலாக 10 டைம்ஸ் மோர் தென் என்னோட வயசுக்கு. ஸோ ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் தலைவர். தேங்க்யூ. தலைவர் நான் எனக்கு தெரிஞ்சு தமிழில் ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்த்த படம் இதுதான். டிக்கெட்டு கிடைக்காம அலைஞ்ச காலம்லாம் உண்டு ரஜினி படத்துக்கு. ஸோ திரும்ப ரீரிலீஸ் ஆனதே எனக்கு தெரியல, பெரிய சர்ப்ரைஸ் தான். அது தெரிஞ்சு வந்ததுனால ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்னு வந்திருக்கும் படத்துக்கு, அவ்வளோதான். எப்போவுமே பாஷான்றதே ஒரு பிரமாதமான பேர், பிரமாதமான படம். அது எப்போவுமே லைஃப் லாங் அது வந்து மெமரியில் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து அது ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தப்ப அது இருந்தோட எஃபெக்ட் வேறு. இப்போ வந்து என்னோட பேரனும் என்னைய மாதிரியே ரஜினிகாந்த் ரசிகன். அதோட என்னோட பேரன் பேத்தி இவங்களோடலாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். திருப்பி ஒரு ரீலீஸை பார்க்குறதுக்கு எங்களுக்கு கிடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறதுக்கு. அதான் அது கம்ப்ளீட்டாக வேறு லெவல் சார். மற்ற நிறைய படங்கள் இருக்குது, இப்போ தளபதி இருக்குது, எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தால் கூட பாஷான்றது ஒரு தனி நேம். அது நிச்சயமாக என் வழி தனி வழின்னு அவர் சொல்கிறார் பாருங்க, அது ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட். அது வந்து திருப்பி அந்த மாதிரி வருமானம் அவராலே அது மாதிரி கொடுக்க முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் தான். அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப அமைதி. நாங்கள் ஸ்காட்லாண்ட்லேருந்து வரோம். என்னோடய பையன் ரஜினிகாந்த் சாரோட பெரிய ஃபேன். ஸோ நாங்கள் சின்ன வயசில் பார்த்ததை இப்போ என்னோடய பையனோட, என் பொண்ணோட, எங்கள் அப்பா அம்மாவோட திருப்பி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு நாள் திருப்பி, ஏன்னா அப்போது வந்து ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட் ஷோ பார்க்க முடியாது. ஸோ இன்றைக்கி தான் ரீரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கே பார்க்குறோங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன வயசில் நீங்கள் வந்து ஒரு ஓல்டு டெக்னாலஜியில் பார்த்துருப்பீங்க, இப்போ நிறைய புது டெக்னாலஜியோட இருந்துருக்குது. எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? அந்த சேம் வைப் இப்பயும் ரஜினி சார் கிட்ட இருக்கு? கண்டிப்பாக இருக்குது. எத்தனை நாள் ஆனாலும் அவரோட ஸ்டைலு திருப்பி வரவே வராது. நான் எங்கள் அப்பாவுக்கு ஏஜ் 70, சாருக்கு 70 ஏஜில் இந்த அளவுக்கு வைபோட எவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்கங்கிறது தனி இதுதான். இன்றைக்கும் வந்து ஆட்டோக்காரனா அவர் தான். அதுக்காகவே இன்றைக்கி வந்து நாங்கள் ஆட்டோவில் வரணும் அப்படி சொல்லிகிட்டே வந்தோம். ஏன்னா அந்த வைப் வந்து காலையிலேருந்தே எங்களுக்கு இருக்குது. ஸோ பாஷா பார்க்குறோங்கிறது ஏதோ ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட் ஷோ புது படம் பார்க்குற எஃபெக்ட், கூலி பார்க்குற எஃபெக்ட்டுக்கு இருக்குது. தேங்க்யூ. என் வந்து பாலாஜி விஸ்வா. நாங்கள் பாய்ஸாக வந்து பாஷா மூவி பார்க்கலான்னு வந்திருக்கோம். பாஷா மூவிஸ்லாம் வந்து நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறப்போ கேடிவி, சன் டிவி மாதிரியான சேனல்ஸில் தான் அதிகமாக பார்த்துருக்கோம். அந்த டைம்லேயே எப்படி இருக்கும்னா அது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ஒரு மாசு அதெல்லாம் வந்து அக்செப்டபுளாக இருக்கும். ரஜினி ஒரு 10 பேர் அடித்தாலும் சரி, 20 பேர் அடித்தாலும் சரி. இப்போ நம்மளுக்கு கேஜிஎஃப்ல என்ன மாதிரி ஃபீல் தருதோ எங்களுக்கு அந்த டைம்லேயே தலைவர்கிட்ட மட்டும்தான் அந்த ஒரு ஃபீலிங் வந்து எப்பயுமே எங்களுக்கு இருக்கும். தலைவர் என்ன பண்ணாலுமே அது ஒரு மாசு கிளாஸாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் அதெல்லாம் அப்போ பார்த்தே வந்து அந்த வைபு, டான்ஸ் அதெல்லாம் டிவிலேயே இருக்கும். ஸோ இப்போ வந்து தேட்டரில் வந்து அதை பார்க்க போகிறோன்றப்போ அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்குது. தலைவர்னாலே எப்பவுமே ஒரு வைப் தான். வெயிட்டிங் ஃபார் கூலி.